ஃப்ரைடே ஈவினிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஃப்ரைடே ஈவினிங் க்ளீனிங்கா? எல்லாருமே தேர்ஸ்டே ஈவினிங் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரைடே ஈவினிங் பூஜை பண்ணுவாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் எங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ பண்ணுறோம். எங்கள் தங்கச்சி பார்த்திங்கன்னா மெஹந்தி போட்டுட்டு இருந்தா. எங்கள் மம்மி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கோபி மஞ்சூரியன் பண்ணியிருந்தாங்க. இது பண்ணதுனால கேஸ் தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து பாலாக் சாம்பார் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே க்ரீனிஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் எங்கள் மம்மி ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. இந்த மூடியெல்லாம் கொஞ்சம் அன்இவனாக இருக்குது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பூனால் நீட்டாக அடுக்கிட்டு திரும்பி மூடி வச்சிடுன்ட்டு சொன்னாங்க. இது என்னென்னா, இது உப்பு போட்டு வச்சுப்போம் இல்லையா, அதோட கண்டெய்னர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதை மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களோட மம்மி எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கும். ஸோ அவங்கள ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாலில் இல்லைன்னா சோஃபாவில் ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம் கசங்கி இருந்தால் அதை நீட் பண்ணி சரி பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகும். அப்புறம் உங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். ஸோ வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வேறு ஷூ எல்லாமே அங்கே இங்கே கடந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். இங்கே ஷூ எல்லாமே வைக்கலாமேன்ட்டு பாப்பா ஷூவு, பாப்பாவோட ஸ்லிப்பர், மம்மியோட ஸ்லிப்பர், பாப்பாவோட ஷூவு, என்னோடய ஸ்லிப்பர். டாடி வெளியே போயிருக்காங்க. இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே தொட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கழுவிக்கலான்ட்டு கை கழுவினேன். மம்மி பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சுன்ட்டு நான் லைட் போட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. மம்மி பார்த்திங்கன்னா பைப் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு இருந்தேன். ஆன் பண்ணாங்க, தண்ணி வந்துச்சு. நான் தான் மேலே போய் மேலேருந்து கீழே தண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் க்ளீன் பண்ணி முடித்தோம். இது எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய காலை பார்த்திங்களா, அதில் என்னோடய பேண்ட்டெல்லாம் ஈரமாயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டை எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.